வணக்கம். இன்னைக்கு பயாலஜி கிளாஸ்ல நம்ம எத பத்தி பார்க்குறோம்னா, நாளமில்லா சுரப்பி மண்டலம், எண்டோகிரைன் சிஸ்டம். ஸோ இந்த டாபிக்ல இருந்து நெறைய கேள்வி எக்ஸாம்ல கேட்குறாங்க. என்னென்ன கொஸ்டின் சார் இதுவரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா, உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது? ஹைப்பர் தைராய்டிசத்துக்கும், ஹைப்போ தைராய்டிசத்துக்கும் இருக்கிற டிஃபரண்ட் தவறானவற்றை தேர்வு செய்க. அதான் அந்த காய்டர்ஸ். ஸோ இது மாரியான கொஸ்டின்ஸ் பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தலைமை சுரப்பி மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இதில இடம்பெறுது. நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு இது மாரி இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர்னா இதுதான். சரிங்களா? ஸோ அத பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, அதாவது நம்மளுடைய உடல்ல எந்த விதமான நரம்புமே இருக்காது. அத சுரக்கிறதுக்கு. இப்போ இங்க இருக்குதான் இந்த பாடியில எந்த விதமான டக்ட்ஸுமே இல்லாம நான் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பா நம்ம பார்க்குறோம். வித்தவுட் டக்ட்ஸ். நம்ம இத புரிதலுக்காக ஈஸியா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது நம்ம ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி தான். எந்த விதமான ஒயர் கனெக்ஷனுமே இன்புட்டுக்கும், அவுட்புட்டுக்கும் இருக்காது. ஆனாலுமே இங்கிருந்து நம்ம ப்ளே பண்ணா அது ப்ளே ஆகும். அது நம்மளோட ஃபங்ஷன் செய்யும். ஸோ அதே போல தான் இது. இதில எதனா ஒரு ஃபால்ட் ஆனாலோ, இல்ல எதனா குறைதல், கூடுதல் நடைபெற்றாலோ உடல்ல மிகப்பெரிய உபாதைகளை ஏற்படுத்தும். அதனால இத படிக்கக்கூடிய படிப்பு தனியா இருக்கு. அதான் எண்டோகிரைனாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்த பத்தி எல்லா விஷயத்தையுமே, அதாவது இது அதிகமா சுரந்தா என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படும், குறைவாக சுரந்தா என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும்ன்றத பத்தி எல்லாத்தையுமே தெளிவா விளக்குனது யார் அப்படின்னு பார்க்கும்போது, தாமஸ் அடிசன். அதனால தான் தாமஸ் அடிசன் இஸ் த ஃபாதர் ஆஃப் எண்டோகிரைன் சிஸ்டம்னு நம்ம சொல்றோம். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன். ஏன் சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ இவர் தான் சார் ஹார்மோனு இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாரா அப்படின்னா, இவரு கிடையாது. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஹார்மோன் அப்படின்ற டேர்ம் எல்லாம் இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதாவது WM பெய்லீஸ் அப்படின்னுவாங்க. இல்ல WHன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சரியானது பார்க்கும்போது WM தான். சரிங்களா? WM பெய்லீஸும், EH ஸ்டாரின் இந்த 2 நபர்களால முதல் இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, உடற்செயலியல் வல்லுநர்கள். இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநர்கள் 1909ல the terms hormone are first introduced in 1909 by physiologist WM Paley and EH Starling. இந்த 2 நபர்கள் தான் ஹார்மோன் அப்படின்ற அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க கிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கும்போது, அப்போ தாங்கள் முதல்ல கண்டுபிடிச்ச ஹார்மோனோ, இல்ல என்ன ஹார்மோனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது, லெபார்டரிக்கலாவும், தியரிட்டிக்கலாவும் இவங்களுக்கு அந்த சூழல்ல டக்குன்னு ஒரு ஹார்மோனை சொல்ல முடியல. அப்போ அந்த சூழல்ல சொல்லப்பட்டது தான் செக்ரட்டின்ன்றது. இது அவர்களால விளக்கம் கொடுக்கப்பட்டது டயடிஷு, அதாவது செரிமான சுரப்பி, செரிமான ஹார்மோன் அப்படின்ற ஒரு வரையறையை கொடுக்குறாங்க. ஆனாலும் இது போல இருக்கக்கூடிய ஹார்மோன் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக்ரட்டின் என்பது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் அப்படின்ற சொல்லுக்கு இதுதான் ஆன்சரா அமையுது. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணி தெளிவாக படிச்சுங்க. அப்போ முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோனு நம்மக்கிட்ட கொஷின் கேட்டால் செக்ரட்டின், அதை மட்டும் நம்ம தெளிவாக இருக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாங்களா? இதுவரை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் எதை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சார் இது எப்படி சார் இந்த ஹார்மோன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். நாட் ஹேவ் டக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? நாட் ஹேவ் டக்ட்ஸ், தே ஆர் கால்டு எண்டோகிரைன் கிளாண்ட். நாளங்கள் இல்லாததுனால இதை நாளமில்லா சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய செக்ரேஷன், கிளாண்டு செக்ரேட் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹார்மோன் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இது எதன் மூலமாக எடுத்து செல்லப்படுது, ஃபங்க்ஷன் சரியான விஷயம்னா, இதுக்கு பயன்படுறது ரத்தங்கள். மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே எடுத்துன்னு போகிறதுனா அது ரத்தத்தின் மூலமாக தான் செயல்படும். சரி சார், உடல் அப்போ எங்கெல்லாம் சார் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரீஜன் எந்தெந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா, ஹெட், நெக், செஸ்ட், அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்டாமின், அதாவது அப்டாமினல், அதாவது தலை, கழுத்து, மார்பு, அடிவயிற்று பகுதி. இந்த 4 பகுதியில் அதிக அளவில் நமக்கு இந்த கிளாண்ட்ஸ் இருக்கிறதா அறிவியல் பூர்வமாக நிரூபணமாக இருக்குது. சரி சார், இதை எக்ஸாமில் ஒரு தடவை பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயங்களை நம்ம பார்த்துலாங்களா? சரி, எந்தெந்த கிளாண்டு, ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது நம்ம தலைன்னு எடுத்துக்கணும்னா தலையில் 2 விதமான கிளாண்ட் இருக்குது. ஒன்று பிட்யூட்டரி, இன்னொன்று
பீனியல் கிளாண்ட், ஒன்று பிட்யூட்டரி. சரிங்களா? ஒன்று வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இன்னொன்று பீனியல் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த பிட்யூட்டரி பீனியல் இந்த இரண்டுமே தலையில் சுரக்கக்கூடியது தான். இது ரெண்டுமே மூளையின் அடிப்பாகத்தில் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கரெக்டாக நம்ம சொல்லணுமா, இட் ஜாயின்ட் வித் த ஹைபோதலாமஸ் ஆஃப் த பிரெயின். இது வந்து கார்பஸ் கலோசத்தில் காணப்படும். ஸோ அதுபோல் ஒவ்வொரு கிளாண்டும் எந்தெந்த பகுதி கூட இணைஞ்சிருக்கு. இப்போ கழுத்து அப்படின்னு எடுத்துனோம்னா தைராய்டு. சார் கழுத்தில் தைராய்டு மட்டும்தான், கழுத்துக்கு அந்த தைராய்டு கிளாண்டுக்கு இன்சைடில் ஒரு 4 டாட் மாதிரி இருக்கும். அது வந்து என்னது, பாரா தைராய்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் தைமஸ், நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடியது தைமஸு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதியில் பேன்கிரியாஸ், அட்ரினல், கிட்னியின் மேற்புறத்தில் இருக்கக்கூடியது அட்ரினல், இனப்பெருக்க சுரப்பிகள். சரிங்களா? ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கக்கூடிய இனப்பெருக்க சுரப்பிகள். இது போல் ஒவ்வொரு பகுதியும் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாங்களா? அதை இங்கே பிபிடி ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கேன், பிட்யூட்ரி கிளாண்ட் பேஸ் ஆஃப் த பிரெயின், விச் மீன்ஸ் மூளையின் அடிப்பகுதி பிட்யூட்ரி சுரப்பி. பீனியல் கிளாண்ட் பேஸ் ஆஃப் த பிரெயின், பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி. தைராய்டு கிளாண்ட் நெக், உடலில் இருக்கக்கூடிய கழுத்து பகுதி முன்புறத்தில். அதுக்கடுத்து தைமஸ், மார்புக்கூடு, செஸ்ட் ரீஜியன். அதுக்கடுத்து கணையம், வயிற்றின் அடிப்பகுதி, அப்டாமில். சரிங்களா? அதுக்கடுத்து அட்ரினல், சிறுநீரகத்தின் மேற் சுரப்பின்னு இதுக்கு தனியாக ஒரு பெயர் இருக்குது. ஸோ அதான் சிறுநீரகத்தின் மேற்புறம், அப்பர் பார்ட் ஆஃப் த கிட்னி. இனப்பெருக்க சுரப்பி எங்கே இருக்குது, இடுப்புக்குழி, பெல்விக் கேவிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சுங்களா? நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட் பாஸ் பண்ணும்போது அப்படி நீங்கள் ஸ்க்ரீன் வந்து பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அட்ரினலும் ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை பற்றியும் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி சார், இதில் இருக்கிற ஒரு கொஷின் கூற்று அது மாதிரி கேட்டால் என்ன பண்ணலாம், அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? என்ன கூற்று அது மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கண் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கண் தானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? கண் தானம் இல்லை கண் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து வாங்கி நம்ம பண்ணுவோம். அதே போல் கிட்னியும் ஒருத்தரிடமிருந்து மற்றொருக்கு மாற்றி பொருத்தப்பட்டு அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம பயன்பெறுறோம். அது மட்டும் இல்லாமல் ரத்தமும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றுறோம், பரிமாற்றம் செய்யப்படுது. அதே போல் ஒருவர் வந்து வளர்ச்சி அடையிலையோ இல்லை ஏதோ ஒரு சூழலால் ஹார்மோன் குறைபாடு இருக்குது, ஹார்மோன் டிஃபிஷியன்சி. இந்த குறைபாடை சரி செய்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த ஹார்மோனை இடம்பெயர வைக்கலாமா, இடம்பெயர வைக்க முடியுமா, இல்லை பரிமாற்றம் செய்ய முடியுமா, அறுவை சிகிச்சாலோ மற்ற மருத்துவ தொழில்நுட்பத்தாலேயோ செய்ய முடியுமா அப்படின்னா, செய்ய முடியுமா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனுமே ஒரு சூடாக இருக்கக்கூடிய ஹோட்டலில் இந்த தோசை பரோட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா, சும்மா புரிதலுக்காக சொல்கிறேன், அது மேலே தண்ணியை ஊற்றுன உடனே எப்படி அப்படியே பட்ட உடனே அப்படியே ஆவியாக போயிடுதோ, ஸோ சேம் அதே போல் தான் நம்மளுடைய உடலில் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக சுரந்து அந்த ஃபங்க்ஷனை செஞ்ச உடனே அது வந்து காணாமல் போயிடும். ஒருவேளை ஒருத்தருக்கு அது சுரக்க வச்ச ஆர்டிஃபிஷியலாக நம்ம எடுத்தாலுமே அது என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அமினோ ஆசிட், அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அமினோ ஆசிடாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஒன்று அமினோ ஆசிடு, அப்படி இல்லை அப்படின்னா புரோட்டீனாக இருக்கும், ஸ்ட்ராய்டாக இருக்கும். இது போல் இருக்கக்கூடியதுனால கலக்கம், அதாவது அதை பிரிக்க முடியாது. இன்னும் ஈஸியாக நம்ம சொல்லணும்னா கடுகையும் கேழ்வரகையும் ஒன்றா கலந்துட்டா டக்குன்னு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஸோ அது போல தான் அது இந்த வடிவங்களில் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். எண்டோகிரைனை சுரக்கக்கூடிய பொருள், அந்த சப்ஸ்டன்ஸுக்கு தான் எண்டோகிரைனால் சுரப்பியால் சுரக்கக்கூடிய பொருளுக்கு ஹார்மோன் நம்ம சொல்கிறதே, இது கெமிக்கலாக ஒன்று புரோட்டீனாக, அமினோ அதாவது புரதங்களாகவோ அமினோ அமிலங்களாகவோ ஸ்ட்ராய்டுகளாகவோ இது வந்து அதிக அளவில் காணப்படும். சரி, அடுத்து ஒவ்வொன்றுத்தையாக இந்த காமெடியில் பரோட்டா சூரி சொல்லுவோம் இல்லையா, தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோமாமா அப்படின்றது போல்
ஒவ்வொரு கிளாண்ட்டையாக தனித்தனியாக பிரித்து பிரித்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஸ்லாங்கில் தான் நம்ம பிரித்து பிரித்து படிக்க போகிறோம். படிச்சிடலாங்களா? அப்போ தலையில் சுரக்கக்கூடிய சுரப்பி மொத்தம் எத்தனை இருக்குது? வெரி குட். 2 விதமான சுரப்பிகள் இருக்குது. An endocrine gland secreted by the head. There are 2 types. One pituitary gland, another one pineal gland. ஃபர்ஸ்ட் பிட்யூட்ரி கிளாண்டை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? என்ன சார் இந்த பிட்யூட்ரி கிளாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப சிறியதாக இருக்கும். இந்த வடச்சென்னை படத்தில் கூட தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது அப்படின்றது போல் நம்மளுடைய உடலில் மசில், ஸ்கின்னு, கருமுட்டைகள், சரிங்களா, ஆண் இனப்பெருக்க ஹார்மோனு, டெஸ்டிஸு, அதுக்கப்புறம் தைராய்டு, குழந்தை பால் சுரக்கக்கூடிய இந்த சுரப்பிகள், கிட்னி, அது இல்லாமல் போனு, சரிங்களா, இது மாதிரி எக்கச்சக்கமான எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய தைராய்டு, ஏன் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, இது போல் எக்கச்சக்கமான விஷயங்களை இது வெறும் பட்டாணி வடிவத்தில் இருக்கிற இந்த சுரப்பி கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் இதுக்கு தலைமை சுரப்பி, மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்ற ஒரு தனித்துவமான ஒரு நேம் இருக்கு. இட்ஸ் கால்டு மாஸ்டர் கிளாண்ட். இது எல்லாத்தையுமே சரியாக நிர்வகிக்கிறதால கண்டக்டர் ஆஃப் த எண்டோகிரைன் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டக்டர் ஆஃப் த எண்டோகிரைன் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ரிங் மாஸ்டர் அப்படின்ற ஒரு பேர், இது மாதிரி நிறைய ஒரு நேம் இருக்குது. சரிங்களா? சரி, இது எங்கே தான்ப்பா இருக்குது மூளையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிட்யூட்ரி கிளாண்டு ஹைப்போதலாமஸ் கூட இணைஞ்சு காணப்படும். இட் ஜாயின்டு வித் த ஹைப்போதலாமஸ் ஆஃப் த பிரெயின். என்ன வடிவம்? இதை தான் இங்கே ஜூம் பண்ணி பெருசாக காமிச்சிருக்கிறோம். சரிங்களா? பட்டாணி வடிவத்தில் இது இருக்கும். சரி, இதை பற்றின டீட்டெயில்ஸை தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க அதை பற்றி பார்த்துடலாம். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் தலைமை சுரப்பி எனப்படும். இட்ஸ் கால்டு மாஸ்டர் கிளாண்ட். நாளமில்லா குழுவின் நடத்துனர், கண்டக்டர் ஆஃப் த எண்டோகிரைன் குரூப், ஜாயிண்ட் வித் த ஹைப்போதலாமஸ் ஆஃப் பிரைன். மூளையின் ஹைப்போதலாமஸுடன் இணைந்து காணப்படும். பட்டாணி அளவு கொண்டது. அபவுட் சைஸ் ஆஃப் பி ஷேப். சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சாச்சு. இப்போது பிட்யூட்ரி கிளாண்டை பற்றின விஷயம் நம்ம பார்த்தாச்சு. இந்த பிட்யூட்ரி கிளாண்டை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜூம் பண்ணிங்க நான் காட்டுறேன் பாருங்கள். முன்கதுப்பு, பின்கதுப்பு அப்படின்னு ரெண்டாக நம்ம பார்க்குறோம். ஆன்டரியர் லோப், போஸ்டரியர் லோப் அப்படின்னு 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். அது என்ன சார் முன்கதுப்பு, பின்கதுப்பு? அப்போ இடையில் இருக்கக்கூடிய கதுப்பு இருக்கா அப்படின்னா இடைக்கதுப்பு கிடையாது. மனிதர்களுக்கு இடைக்கதுப்பு கிடையாது. மற்ற மூளை இருக்கக்கூடிய விலங்கினங்கள், பறவை, இது மாதிரி நம்ம சொல்லிட்டு போகும்போது அதுங்களுக்கு இருக்குது. எக்ஸாக்டாக மனிதர்கள் இடைக்கதுப்பு காணப்படுவது இல்லை. த இன்டர்மீடியேட் லோப் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஹியூமன். சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்த்துடலாங்களா? இந்த பிட்யூட்ரி கிளாண்டை 2ஆக பிரிக்கிறோம். அப்படி 2ஆக பிரிக்கும் போது முன்கதுப்பு, பின்கதுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முன்கதுப்புக்கு பேர் என்னது? அடினோ ஹைப்போபைசிஸ். பின்கதுப்புக்கு பேர் என்னது? நியூரோ ஹைப்போபைசிஸ். இடைக்கதுப்பு மனிதர்களில் காணப்படுவது இல்லை. நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இந்த அடினோ ஹைப்போபைசிஸால் கட்டுப்படுத்தப்படும் ஹார்மோன், முன்கதுப்பால் சுரக்கக்கூடிய ஹார்மோன் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இதால் என்னென்ன ஹார்மோனை சுரக்க முடியும் அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? அதாவது ஹெச்ஜி. இதில் நிறைய அடிஷ்னலான பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புத்தகத்தை தாண்டி கேட்டதையும் நான் கொடுத்துட்டு வரேன். அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி இதை பார்த்து நம்ம ரீட் பண்ணிட்டு மட்டும் போகிறதில்ல, நிறைய பாயிண்ட்ஸை கொடுக்கும்போது நோட் பண்ணிக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். கம் டு த பாயிண்ட். இந்த அடினோ ஹைப்போபைசிஸால் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஹார்மோன் என்ன அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோன் நம்ம சொல்கிறோம், விச் மீன்ஸ் க்ரோத் ஹார்மோன்ஸ். இந்த க்ரோத் ஹார்மோனு சொமட்டோட்ரோஃபிக் ஹார்மோன்
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன். அதுக்கடுத்து தைராய்டை தூண்டும் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். அதுக்கடுத்து பார்க்கும்போது கொனோட்ரோட்ரோபிக் ஹார்மோன் அதான் ரெண்டுத்துலேயுமே அதான் இருக்கும். அதுக்கடுத்து ப்ரோலாக்டின், பிஆர்எல். இந்த ப்ரோலாக்டின் வந்து லாக்டோஜெனிக் ஹார்மோன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. இந்த 5 விதமான ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாங்களா? இதை நோட் பண்ணியாச்சுங்களா? அப்படியே ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி அப்படியே மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிவிட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து இது ஒவ்வொரு ஹார்மோன்ஸாக நம்ம பார்த்துடலாம். வளர்ச்சி ஹார்மோன், இதில் தைராய்டை தூண்டும் ஹார்மோன், தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணுறது இதிலே இருக்குது. இதுக்கு தனியாக டெஃபினேஷன் நமக்கு தேவைப்படுது. அட்ரினல் புரணியை தூண்டுறது இதிலே இருக்குது. நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா வளர்ச்சி ஹார்மோனை பார்ப்போம், இந்த கொனோட்ரோட்ரோபிக் ஹார்மோனை பார்க்கும், அதுக்கப்புறம் ப்ரோலாக்டினை பற்றி நம்ம பார்ப்போம். மற்றதெல்லாம் அதிலே அதை பார்த்தோன்னே நமக்கு புரியும். தைராய்டை பற்றி தனியாகவும் அட்ரினல் பற்றி தனியாகவும் நம்ம தனியாக படிப்போம். சரிங்களா? கவனிக்கலாங்களா? அதுக்கடுத்து வளர்ச்சி ஹார்மோன் பற்றி நம்ம பார்த்துடலாம். வளர்ச்சி ஹார்மோன் ஒரு மனிதனுக்கு ரொம்ப குறைவாக சுரந்தா, ஸோ இது போல் வளர்ச்சி குன்றிய மனிதர்களாக நம்ம இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அதுவே அதிக அளவில் சுரந்தா அசுரத்தன்மை. சரிங்களா? ரொம்ப வளர்ச்சி அதிகமான ஒரு மனிதனாக இருக்குவா. அதடுத்து பார்க்கும்போது அக்ரோமெகலி. அந்த அக்ரோமெகலின்றது என்ன அப்படின்னா, வயது முதிர்ச்சி அடைந்த காலத்தில் கன்னங்கள் இருக்கக்கூடிய தாடைகளும் கைவிரல்களுடைய நீட்சிகளும் சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். சரிங்களா? இதுதான் ஆங்கிலத்தில் ட்ரோவிசம், ஜெய்காண்டிசம், அக்ரோமெகலி அப்படின்ற ஒரு வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தைராய்டை தூண்டும் ஹார்மோன் சேம் அதே தான். சரிங்களா? அந்த வளர்ச்சி எவ்வளோ சுரக்கணும் சுரக்கக்கூடாதுன்றத எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோனும் சேம் புரணியை வந்து தூண்டி அதை பற்றி இருக்கிறதா. சரிங்களா? இது தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம செப்பரேட்டாக அதை பற்றி தனித்தனியாக கொடுத்தது இருக்கிறதுனால. இந்த கொனோட்ரோட்ரோபிக் ஹார்மோன்றது என்ன அப்படின்னா, இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சி ஹார்மோன். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சரியான வயதுக்கேற்ப அதனுடைய வளர்ச்சிகள். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது ஆண் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இரண்டாம் நிலை பால் பண்புகளை ஏற்படுத்துலேருந்து டெஸ்டோஸ்டரான சுரக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே சரியான முறையில் ஏற்படுத்துறது அதோடைய பங்காக இருக்குது. பெண் இனப்பெருக்க ஹார்மோன் நம்ம எடுத்துக்கும் போது ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான்ற 2 விதமான ஹார்மோன்களை சரியான நேரத்திலும் சரியான அளவிலும் சுரந்த அந்த பெண்மணிக்கு சரியான கருமுட்டை வளர்ச்சியிலிருந்து, மாதவிடாய் சுழற்சியிலிருந்து, கர்ப்பகால பராமரிப்பிலிருந்து, அதுக்கடுத்து குழந்தை பேர், இது போல் எல்லா விஷயத்துலையும் சரியான விதத்தில் இதை வந்து ஏற்படுத்தணும். ஸோ முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது தான் இந்த கொனோட்ரோபிக் ஹார்மோன் ப்ரோலாக்டின்ன்றது லாக்டோஜெனிக் ஹார்மோன்னு நம்ம சொல்லுவோம். தாய்ப்பால் சுரப்புக்கு பயன்படுது. சரிங்களா? இது புரிஞ்சாச்சுங்களா? ப்ரோலாக்டின் இட்ஸ் கால்டு லாக்டோஜெனிக் ஹார்மோன், மதர் மில்க் செக்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, பின்கதுப்பு ஹார்மோனை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். பின்கதுப்பு ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது இதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போது பின்கதுப்பு ஹார்மோனை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதை பற்றி பார்த்துடலாங்களா? என்ன சார் பின்கதுப்பு ஹார்மோன் அப்படின்னா, 2 விதமான ஹார்மோனும் அது செக்ரேட் பண்ணும். சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள். அது பேர் என்ன? அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன அதோடைய நேமு? அதோடைய நேம் வந்து நியூரோ ஹைப்போபைசிஸ் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் இருக்கு பாரு, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். யூரினேஷன் கண்ட்ரோலிங் பண்ணுறது தான் இதோடைய முக்கிய வேலையாக பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போது சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன்ன்றது அதுதான். ஒரு வேளை இது சரியாக சுரக்கலை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நீரிழிவு நோயாளியில் ஒரு வகை என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு தடவை யூரினேஷன் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, தொடர்ச்சியாக இருக்கும். இந்த உடல் உபாதைகளை பெற்ற ஒரு சூழலில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அத்தகைய நோய்வாய்ப்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை தான் டயாபெட்டிஸ் இன்சிபெட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து 2வதாக ஆக்சிடோசின் நம்ம சொல்கிறோம். இந்த ஆக்சிடோசின்றது என்னென்னா, சைல்டு பர்த், குழந்தை பிறப்பை எளிதாக்குவது. அதாவது அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு 9 மாதங்கள் முடிஞ்சு சில நாட்கள் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை வந்து
இயற்கையாக பிரசவம், சரிங்களா, சுகப்பிரசவம் நம்ம சொல்லலையா, இல்லையா, ஸோ அதுபோல் அந்த பிரசவத்தின் போது அவங்களுடைய எலும்புகள் மற்றும் தசைகளை தளர்வடைய செய்து சிசரின் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு குழந்தை பேரை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளுக்கு வழிவகுக்கக்கூடியது தான் இந்த ஆக்சிடோசின். மதர் மில்க் செக்ரேஷன் ஏற்படுத்துறதுலையும் இது 2-in-1 பர்பஸில் செயல்படுது. ஸோ மூளையில் இருக்கக்கூடிய 2 விதமான கிளாண்ட்ஸை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பீனியல் கிளாண்டை பற்றி நம்ம பார்க்குறோம். என்ன சார் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது எதுவும் கூட சார் இணைஞ்சிருக்கும் அப்படின்னா கார்பஸ் கலோசம், சரிங்களா, இந்த கார்பஸ் கலோசத்து கூட இணைஞ்சிருக்கும். இதோடைய வேலையே என்ன, ஸ்லீப் ஹார்மோன் நம்ம சொல்கிறோம், கால தூதுவர்கள். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா. இந்த பீனியல் கிளாண்டால் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னா மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள், மெலட்டோனின். இந்த மெலட்டோனின்ன்ற ஹார்மோன் என்ன சொல்கிறாங்க, என்ன நேம் இருக்குது அப்படின்னா டைம் மெசேஞ்சர். அதோடைய நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது டைம் மெசேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கால தூதுவர்கள், சரிங்களா. கார்பஸ் கலோசத்தில் தான் இது ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இதை தியரிட்டிக்கலாக ஷோ பண்ணுறோம் பாருங்கள். மெலட்டோனின் இஸ் த ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை பீனியல் கிளாண்ட். இட் இஸ் கால்டு டைம் மெசேஞ்சர் பேஸ்ட் ஆஃப் த கார்பஸ் கொலோசம் ஆஃப் த பிரெயின். மூளையில் எங்கே இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மூளையின் கார்பஸ் கொலோசத்தில் அடியில் இருக்குது, கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. மெலட்டோனின் என்ற ஹார்மோன் எதால் சுரக்கப்படுது, மூளையில் இருக்கக்கூடிய பீனியல் சுரப்பியால், அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிளாண்டால் செக்ரேட் ஆகிறது தான் ஹார்மோன், அதுபோல் சுரப்பியால் செக்ரேட் ஆகிறது தான் என்னது ஹார்மோன் அப்படின்றது, சரிங்களா. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஒருவேளை இந்த மெலட்டோனின் உற்பத்தி குறைஞ்சது அப்படின்னா என்ன பிரச்சனை ஏற்படும்னா அவர்களால் சரியான டைமுக்கு தூங்கி சரியான டைமுக்கு எழ முடியாது. இப்போ நம்ம கூட எடுத்துக்கலாமே, ஒரு 10-10:30 தாண்டினோடனே அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் என்ன தான் நம்ம இழுத்து போட்டு தூங்கினாலுமே ஒரு 6-7 அதுக்கு மேலே தூங்க முடியாது, சரியா. அதுக்கு மேலே தூங்கணும்னு நினச்சாலும் வீட்டில் மிக்சி ஓடுறது, அது ஓடுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, இது மாதிரி பிரச்சனை ஏற்படும். நைட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் தூங்குறதே பார்க்கும்பொழுது ஒரு 12 அந்த டேட்டாலாம் காலியாகி கண்ணெல்லாம் எரிஞ்சு அப்படியே ஃபோனு வச்சா தான் தூங்குற மாதிரியான சூழல் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மெலட்டோனின்ன்றது பகல் நேரத்தில் சுரக்காது, இரவு நேரத்தில் சுரக்கக்கூடியது தான் இருக்குது. அதாவது இது அப்போ பகல் நேரத்தில் என்ன சார் சுரக்கும் அப்படின்னா செரட்டோனின், சரிங்களா. சரி, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கும் பாருங்கள். மெலட்டோனின் உற்பத்தி குறைந்தால் இயற்கை உறக்க சுழற்சி பாதிக்கப்படும். டிக்ரீஸ் இன் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் கேன் டிஸ்டர்ப் த நேச்சுரல் ஸ்லீப் சைக்கிள். திஸ் காசஸ் டெவலப்மெண்ட் டிஃபெக்ட், சரிங்களா. வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் கூட நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் முழுக்க முழுக்க பாதிப்படைஞ்சிரும். இப்போ இதுவரை நம்ம எதை பார்த்தோம், முழுக்க தலையில் இருக்கக்கூடிய 2 விதமான சுரப்பிகளால் கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. அதுக்கடுத்து தைராய்டு சுரப்பியை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா. இந்த தைராய்டு சுரப்பி எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கழுத்து பகுதி, சரிங்களா. இந்த கழுத்து பகுதி முன்பகுதியில் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா. இது என்னென்ன செயல்பாடுகள்லாம் செய்யுது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன், தைராய்டு கிளாண்டு, ஹார்மோன் கிடையாது, தைராய்டு கிளாண்டு என்னென்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது அப்படின்னா T3 T4, சரிங்களா. சரி, இந்த T3 T4 அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டு, பாடி வெயிட்டு, பாடி டெம்பரேச்சரு, போனு ஹெல்த்துடைய கான்ட்ராக்ஷன், அதுக்கடுத்து லிவரை பற்றி, அதடுத்து மென்சுரல் சைக்கிள், சரிங்களா, மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸு, அடுத்து ப்ரீத்திங்கு, ஹார்ட் ரேட்டு, இது போல் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தைராய்டு நம்மளுடைய உடலில் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா 2 வகையாக இருக்குது. அதுதான் தைராய்டு சுரப்பி, பாரா தைராய்டு சுரப்பி, விச் மீன்ஸ் தைராய்டு கிளாண்ட்
பாராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன ஒரு ஃபால்ட்டுனா, இப்போ நம்ம வீட்டில் கூட ஒரு சில குழந்தைகள் அதுவாக ஸ்கூல்லேருந்து வரும், ஹோம்ஒர்க்கை கரெக்டாக எழுதிரும், அதுக்கப்புறம் விளையாடுறது சேட்டை பண்ணுறதெல்லாம் பண்ணும், மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கரெக்டாக சமத்தா போயிடும். இது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கூல்லேருந்து வரும்போதே அப்படியே சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்றது போல், அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே அப்படின்றது போல் பேகை எடுத்துன்னு வந்து விசிறி அடிச்சிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஹோம்ஒர்க் அது இதெல்லாம் நம்மளா ஃபோர்ஸ் பண்ணணும், இல்லை நம்மளா அது கையை பிடிச்சி அது இது எதனா எழுதி மிரட்டி எழுதி அதுக்கப்புறம் தூங்க வச்சு, அதுக்கப்புறம் காலையில் அதை ரெடியாக்கி அது பண்ணி இது பண்ணி வேனில் ஏற்ற போகும்போது அம்மா பாத்ரூம் வருதுன்னும், அதெல்லாம் பார்த்து எல்லாம் முடித்து அனுப்பணும். இதே ஒரு ரொட்டீனாக இருக்கும். அப்போ சில குழந்தைகளை நம்ம எந்த விதமான ஒரு தூண்டலுமே தேவையில்லை, சில குழந்தைய நம்ம இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான். அது போல தான் இந்த தைராய்டு சுரப்பியை தூண்டுறதுக்கே 2 விதமான ஹார்மோன் தேவை. கும்பகர்ணனை எழுப்பத்துக்கே நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது போல தான். அப்போ 2 ஹார்மோன் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று தைரோசின், இன்னொன்று அயோடின். இந்த 2 ஹார்மோன் தேவை. இதில் இந்த அயோடின் இருக்கு இல்லைங்களா? இந்த அயோடின்னு நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 120 மியூ கிராம் எதுக்கு பர் டேக்கே தேவைப்படும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க. நாளொன்றுக்கு தேவைப்படும் அயோடினின் அளவு 120 மியூ கிராம். அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த தைராய்டு சுரப்பி சரியான அளவில் செயல்படும். அதுவே இல்லைன்னா செயல்படாது. அப்படி 2 ஹார்மோன் சேர்ந்து அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகிறது தான் T3 T4ன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பார்த்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டியூட். ஸோ லெட்ஸ் ரைட் டவுன் த நோட். தைராய்டு ஹார்மோன் என்னென்ன தேவை? தைரோசின், அயோடின் இதுக்கு சுரப்பதற்கு தேவை. அது ரெக்வயர்ட் ஆஃப் செக்ரேட் தைராக்சின். சரிங்களா? அப்போது இந்த தைராக்சின் எதுக்கு இதை தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அயோடின். சரிங்களா? ஆறொன்றுக்கு தைராக்சினை சுரக்கிறதுக்கு என்ன தேவை? 120 மியூ கிராம் அயோடின் வந்து நமக்கு தேவை. அதுக்கடுத்து தைராய்டு சுரப்பில் சுரக்குகின்ற ஹார்மோனை பற்றி நம்ம பார்த்துடுறோம். T3னா என்ன சார்? ட்ரை அயோட்டோதைரோனின், டெட்ரா அயோட்டோதைரோனின். சரிங்களா? அதை தைரோனின்னு சொல்லலாம், தைராக்சின்னு சொல்லலாம், 2 விதமாகவும் சொல்லலாம். போத் ஆர் சேம் தான். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? சார், இந்த தைராய்டு ஹார்மோன்ன்றது என்ன சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய உடலில் எல்லா ஹார்மோனை விட இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆச்சுனாலையுமே அது போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். சரிங்களா? அதனால தான் இதை வந்து ப்ரைமரி ஹார்மோன், மெயின் ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. என்னது? முதன்மை வளர்ச்சிதை மாற்ற ஹார்மோன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆளுமை ஹார்மோன் இதுக்கு பேர் இருக்குது. பர்சனாலிட்டி ஹார்மோன், உடல் வெப்பம், உடல் வளர்ச்சிதை மாற்றம், உடல் வளர்ச்சி, எலும்பு உருவாக்குதல் முக்கிய பங்கு, பேசிக் மெட்டபாலிக் ரேட்டு, இது எல்லாத்தையுமே செயல்படுத்துறது மட்டும் இல்லாமல் செல் வளர்ச்சி மாற்றத்தை ரெகுலேட் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறையை ஏற்படுத்துது. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கலாம். தைராய்டு ஹார்மோனின் பணிகள். ஆளுமை ஹார்மோன் எனப்படும் உடல் வெப்பநிலையை சமநிலையாக்குது, உடல் வளர்ச்சி மற்றும் எலும்பு உருவாகிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. சரிங்களா? அதுதான் பர்சனாலிட்டி ஹார்மோன் ஹெல்ப் டு மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர், கண்ட்ரோல் growth ஆஃப் த பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன். அடுத்து வேறு எதுக்கு சார் இது பயன்படுது அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பேசிக் growth ரேட் ஆஃப் சேஞ்ச், ரெகுலேட் செல் மெட்டபாலிசம், செல் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது, அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீத பராமரிப்பு. சரிங்களா? இதை ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி முடிச்சாச்சுங்களா? அதுக்கடுத்து இதையும் நோட் பண்ணிக்கோங்க.
சரி. அதுக்கடுத்து இந்த தைராய்டால் 2 விதமான நோய்கள் வந்து மனிதனுக்கு 2 விதமான நோய்கள் 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம சொல்லலாம். இது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறான். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பேட்ச்லலாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ரொம்ப டீப்பாக யோசித்து சரியான கொஷினுக்கு தப்பான ஆன்சரு, சரியான நேரத்தில் தப்பான ஒரு ஆன்சரை போட்டு வந்துடுறாப்புல. என்ன சார் அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், இந்த 2 விதமான தைராய்டு நோய்கள் வந்து இருக்குது. சரிங்களா? சரி சார், அது என்ன சார் ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்? இந்த ஹைப்பர் தைராய்டிசம் மிகைச்சுரப்பால் ஏற்படுமா, இது குறைச்சுரப்பால் ஏற்படுமா, இல்லை இது குறைச்சுரப்பு இது மிகைச்சுரப்பா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சார் இதுக்கு எதுனா ஷார்ட்கட் கொடுத்தா எனக்கு மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ஆஃப்லைன் கிளாஸ்லேயும் சரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லாரும் கொடுத்த அதே ஷார்ட்கட்டை தான் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், மறக்காமல் இருக்கிறதுக்காக. இல்லை சார் நான் தெளிவாக இருப்பேன்னா அந்த ஷார்ட்கட்டெல்லாம் போட்டு எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்காதீங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இதில் இருக்கிற சிம்பிளான விஷயம் என்னென்னா ஹைப்போ தைராய்டிசத்தில் இருக்கிற இந்த போ, சரிங்களா? என்ன சார் போ அப்படின்னா தமிழில் போ அப்படின்னா இங்கிருந்து கிளம்பு, கிளம்பு அப்படின்னு அர்த்தம். ஆமாம் தானே? ஸோ இதே தான் நமக்கு ஒரு இடத்துல மரியாதையோ ரெஸ்பெக்டோ அல்லது பதவியோ, சரிங்களா, நம்மளுடைய கேடரோ, சரிங்களா, இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மணி பணமோ இல்லை ஒழுக்கமோ, சரிங்களா, இது எதனா குறைந்தால் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, இந்த உலகம் இந்த சமுதாயம் போ அப்படின்னிடுவாங்க. ஆமாம் தானே? இது உண்மை தானே? இப்போ என்ன தான் இப்போது ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ 2 மகன்கள் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கினா, ஒரு மகன் வந்து ஒரு அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசம், அப்பா அம்மாவோ இல்லை தங்கையோ இல்லை அவங்களுடைய மனைவியோ ரொம்ப பாசம். இப்போ அப்பா அம்மாவே எடுத்துக்கலாம். அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசம் வைக்கிறான் ஏன்ற ஒரு பர்சன். பின்ற ஒரு பர்சன்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இந்த ஏன்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறான், அந்த அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை பர்த்டேக்கோ அவங்க பிடிச்ச மாதிரி பங்களா மாதிரி பயங்கரமான ஒரு வீடும் சொத்தையும் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறான் அதே அன்போட. இவன் வந்து வார்த்தையில் நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன், உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்குது அப்படின்னா, ரியாலிட்டியாக எந்த புள்ள மேலே ரொம்ப பாசம் வரும்? நல்லா ஒரு தாயை கவனித்து அவங்களுக்கு தேவையான பணம், அவங்களுக்கு தேவையான வீடு வாசல் இதெல்லாம் ஏற்படுத்துகிற இதுதான். அப்போ இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு என்ன தேவை? அவங்ககிட்ட சரியான ஒழுக்கத்துடன் கூடிய சரியான பணமும் சரியான பதவி இருந்தால் தான் முடியும். ஸோ இது இல்லாத இவனை பாசம் இருக்கும், இருந்தாலும் போத்தார் 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது இவனை தான் அதிகமாக தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ அதுதான். அப்போ போ அப்படின்ற ஒரு வார்த்தை எதால் வரும்? நம்மக்கிட்ட பணமோ பதவியோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்கமோ குறையும் போது சமுதாயத்தாலேயும் உறவினர்களாலேயும் குறைக்கப்படுவாங்க. சரிங்களா? போன்னு விலக்கி வைக்கப்படுவாங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியோ இல்லை டிஎன்பிசி போர்டோ இல்லை டெட்டோ மார்க் அதிகமாக எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் கவுன்சிலிங்க்கு வான்னு கூப்பிடுவாங்க. குறைவாக எடுத்த ஸ்டூடெண்ட்டை போன்னு தான் கூப்பிடாமல் விட்டுடுவாங்க. ஸோ அது போல தான் போ அப்படின்னா குறைதல், குறைவான சுரப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த தைராய்டு வந்து குறைவாகவும் சுரக்கூடாது, அதிகமாகவும் சுரக்கூடாது. குறைவாக சுரந்தாலும் ஃபால்ட்டு, அதிகமாக சுரந்தாலும் ஃபால்ட்டு. அதிகமாக சுரந்தா நம்ம மூவியில் கூட சரவணர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் இன்னும் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, பெண்பாலை அவள் தான் நம்ம சொல்லுவோம். ஆமாம் தானே? ஆனால் மரியாதை நிமித்தமாக அவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். இப்போ நம்ம ராமாயணத்தில் கூட சீதா பிராட்டி அவர்களை, ஆமாவா இல்லைங்களா? நம்ம அம்மாவை கூட அம்மையார் அவர்களை. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு விஷயங்களை பயன்படுத்துவோம். ஸோ அது போல தான் இந்த ஒரு சூழலில் இந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை ஷார்ட்கட்டை வச்சுங்க. அப்போது கூடுது. அப்போது இந்த குறைதல் அப்படின்னா வீரனுக்கு விபூதி அடிக்கப்பட்ட தருணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3, சரிங்களா? இல்லைன்னா இப்படி கூட வச்சுங்க. அப்போது ஹைப்போதைராய்டிசம் எத்தனை வகையான நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னா 3 விதமான நோய்களை ஏற்படுத்தும். எளிய காய்டர், கிரெட்டினிசம், மிக்சிடிமா, மொத்தம் 3 விதமான நோய்களை ஏற்படுத்தும். இப்போ எளிய காய்டர் தான் தமிழில் நம்ம என்ன சொல்லணும்னா முன்கழுத்து கழலை, ஆங்கிலத்தில் காய்டர், ஜஸ்ட் அவ்வளோதான். அடுத்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா கிரேவின் நோய், சரிங்களா?
ஸோ இது என்னென்ன நோய்கள்லாம் இது மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எளிய காய்டர் ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? ஒரு பெண்மணிக்கு வந்து கழுத்தின் முன்புறத்தில வீக்கம் அடைந்தது போல ஒரு புகைப்படத்த குடுத்து விளக்கியிருப்பாங்க இல்லையா? அதுதான். அப்போ உணவின் அயோடின் பற்றாக்குறையால இந்த நோய் ஏற்படுது. காஸ்டு பை ரொம்ப லேக் ஆஃப் த அயோடின் இன் டயட். அதுக்கப்புறம் பார்க்கும்போது, கழுத்து பகுதியில் தைராய்டு சுரப்பி வீங்கி காணப்படுது. தைராய்டு கிளாண்ட் இஸ் ஸ்வெல்லன் இன் த நெக் ஏரியா. நெக் ரீஜியன்ல அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து வீங்கி காணப்படுறது தான் இதுக்கு உண்டான முக்கிய ஒரு காரணமா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து கிரிடினிசத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். என்ன சார் கிரிடினிசம் அப்படின்னா, குழந்தைகள்ல குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால இந்த நிலை வந்து ஏற்படுது. அது என்ன சார் அப்படின்னா, caused by less secretion in children. என்ன சார் லெஸ் செக்ரேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப குறைவாக சுரக்குது. அது யாருக்கு அப்படின்னா, குழந்தைகளில் குறைவாக சுரக்குது அப்படின்னா இந்த பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? இதனால் என்னென்ன பிரச்சனை ஏற்படும்னா, அவங்களுடைய மன ரீதியான வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். என்ன சார் மன ரீதியான வளர்ச்சி அப்படின்னா, இப்போ ஒரு பிறந்த குழந்தை இருக்குது அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை அப்படின்னா, தான் தாய் பார்த்த உடனே கொஞ்சம் சிரிக்கிறது. அது அவ்வளோ கூட தேவையில்ல. ஒரு யூரின் போயிட்டா அழுதாவது தாய்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது. மோஷன் போயிட்டா. அப்படியே போட்டதுபடியே இல்லாமல் கொஞ்சம் ஒரு 8 மாதம் அப்படி போன பிறகு ஐடென்டிஃபை பண்ணுறது. புது ஆள் யாருன்னா தூக்குனா அழுறதோ, இல்லை நம்ம எதனா சிரிக்கிற மாதிரி எதனா சும்மா அப்படி எதனா சும்மா பண்ணும்போது சிரிக்கிறது. ஸோ இது மாதிரியான சைகைகள் இது எல்லாமே கலர் ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாமே இருக்கணும் உடல் ரீதியாக. இதுதான் சரி மன ரீதியாக இதெல்லாம் இருக்கணும். உடல் ரீதினா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை ஜஸ்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுறது, அப்படியே கொஞ்சமாக திரும்புறது, கவிழ்றது, கொஞ்சமாக மூவ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் அந்த பிறந்த குழந்தை எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் உடல் ரீதியாகவும் நான் சொன்ன இந்த மன ரீதியாகவும் இருக்கிறதா இந்த நோய்க்கு உண்டான அறிகுறியாக நம்ம பார்க்குறோம். இதுதான் இது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தனியான ஒரு பெயர் இருக்குது. இட்ஸ் கால்டு கிரிட்டின்ஸ். சரிங்களா? தே ஆர் கால்டு கிரிட்டின்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இவர்களை தான் கிரிட்டின்கள் அப்படின்ற ஒரு தனியான ஒரு பெயரை கொண்டு அழைப்பாங்க. அதுக்கடுத்து மிக்சிடிமாவை பற்றி நம்ம பார்க்குறோம். என்ன சார் மிக்சிடிமா இருக்கு இல்லைங்களா? இதுதான் இந்த மிக்சிடிமான்றது லெஸ் செக்ரேஷன். சரிங்களா? அதே குறைவான சுரப்பு. ஆனால் யாருக்கு அப்படின்னா அடல்ட்ஸ். சரிங்களா? இந்த பெரியவர்களில் குறைவான சுரப்பால் ஏற்படக்கூடியது. அப்போ இவங்களுக்கும் என்ன சார் இருக்கும் அப்படின்னா லெஸ் பிரைன் ஆக்டிவிட்டி. பிரைனுடைய ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். முகம் கொஞ்சம் வீங்கனமாக இருக்கும். உடலும் பார்க்கும்போது எடை அதிகரித்து அந்த வண்ணத்தில் தான் இது காணப்படும். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். மிக்சிடிமா caused by a less secretion in adults, less brain activity, face swelling, weight gain. பெரியவர்கள் குறைவாக சுரப்பதால் இந்த பிரச்சனை ஏற்படுது. குறைவான மூல செயல்பாடு, முகம் வீக்கம் மற்றும் எடை அதிகரிப்பு போன்ற எல்லா பிரச்சனைகளையும் அறிகுறியாக கொண்ட நோயாக தான் எது பார்க்கப்படுது? மிக்சிடிமான்றது பார்க்கப்படுது. சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சுங்களா? அடுத்து ஹைப்பர் தைராய்டிசத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹைப்பர் தைராய்டிசம்ன்றது என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கினா, தைராக்சின் மிகை சுரப்பால் இது ஏற்படுது. சரிங்களா? அப்போது இந்த மிகை சுரப்பால் ஏற்படக்கூடிய இந்த நோய் தான் கிரேவின் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களுக்கு நிறைய அறிகுறி இருந்தாலும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா, எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர், அதுக்கடுத்து எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், எக்ஸசிவ் நர்வ் டிசார்டர், மிகை உடல் வெப்பநிலை, மிகை வியர்த்தல், நரம்பு தளர்ச்சி, இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ தைராய்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஆமாம் தானே? நம்ம பிக்சரில் கொடுத்த இந்த தைராய்டு எங்கே 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி முழுசாக நம்ம பார்த்தாச்சு. ஆமாம் தானே? இது என்ன, இதால் என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்றதை எல்லாத்த பற்றி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாரா தைராய்டை பற்றி நம்ம பார்க்குறோம்.
என்ன சார் பாராதைராய்டு அப்படின்னு எடுத்துக்கணும்னா, இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, இந்த தைராய்டு இருக்கு இல்லையா, இதை அப்படியே திருப்பி உள் சைடில் நம்ம பார்க்கும்போது, இன்டர்னலாக பார்க்கும்போது, இது போல் ஒரு 4 பேக் போல் ஒரு அமைப்பு இருக்கும். பைகள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு பேர் தான் என்னது, பாராதைராய்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாராதைராய்டு கால்சிட்டோனின், பாராதார்மோன் அப்படின்ற 2 விதமான ஹார்மோன்களை வந்து செக்ரேட் பண்ணும். அப்படி செக்ரேட் பண்ணக்கூடியது உடைய வேலை தான் இந்த பாராதைராய்டுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இருக்கு பாருங்க. இவை தைராய்டுக்கு உள்ளேயே காணப்படும். These are found inside the thyroid. Secrete calcitonin and parathyroid hormone. இந்த பாராதைராய்டு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படும். என்ன சார் மசில் ஸ்டிஃப்னஸ்னா, ஒருத்தன் கொஞ்சம் கழுத்தோ இல்லை கையோ அப்படி எதனா தூங்கி அப்படி ஸ்டிஃப் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா? அது மாதிரியான ஒரு நோய் தான் டெட்டனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மசில் ஸ்டிஃப்னஸ், டெட்டனி, மசில் ஸ்டிஃப்னஸ் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, தலை ஹெட்டு முடிச்சாச்சு, கழுத்து முடிச்சாச்சு, அதுக்கடுத்து மார்பு பகுதியே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? மார்பு பகுதி, செஸ்ட் ஏரியா ஹார்மோன். இந்த செஸ்ட் ஏரியா அப்படின்னா தைராய்டு. இந்த நெஞ்ச தட்டி தைரியமாக ஒத்திக்கு ஒத்த வாடா அப்படின்ற மாதிரி வசனங்களெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் தைரியம். சரிங்களா? அப்படின்ற மாதிரி எடுத்துங்க. அந்த தைரியம் மீன்ஸ் என்னது, தைமஸ், நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்க. சரிங்களா? சரி என்ன சார் இந்த தைமஸில் என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த தைமஸ்ன்றது 2 வேலையை செய்யுது. ஒன்று நாளம் இல்லா சுரப்பி, ஒன்று இது எதில் இருக்குது அப்படின்னா எக்ஸோகிரைன் குரூப்பாகவும் செயல்படுது, நாளம் இல்லா சுரப்பியாகவும் செயல்படுது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 2வதா இது முழுக்க நிணநீர் உறுப்பு. சரிங்களா? நிணநீர் உறுப்பு. சார் இந்த நிணநீர் உறுப்புனா என்ன சார் அப்படின்னா, உடல்களில் ஒரு க்ரீனிஷாக ஒரு நோடாக இருக்கும். இதுதான் நிணநீர் உறுப்புன்னு சொல்லுவோம். இந்த நிணநீர் உறுப்புடைய வேலை அப்படின்னா இம்யூனியூ சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது, பூஸ்ட் பண்ணுறது. அதுதான் அதோடைய வேலையாக பார்க்கப்படுது. சரி சார், இதுவே ஒரு கிளாண்ட் தானே, இந்த கிளாண்டால் செக்ரேட் ஆகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தைமோசின். என்ன ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது, தைமோசின், விச் மீன்ஸ் தைமோசின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துலாமா சார்? அந்த நிணநீர் முடிச்சியை மட்டும் கொஞ்சம் விஷுவலாக காமிச்சா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். ஏன்னா இது எல்லாமே ஏன் பிக்சராக கொடுக்குறேன் அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறத விட பல ஸ்டூடெண்ட்டு 10th அப்படியே ஹிஸ்ட்ரி குரூப்பு இந்த பயாலஜியை ஸ்கிப் பண்ணிவிட்டு A1 அது மாதிரிலாம் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இது மாதிரி அந்த சயின்டிஃபிக்கலாக இருக்கக்கூடிய டேர்ம் மெயினாக எக்ஸ்பெஷலி இந்த பயாலஜியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் அதுக்குடைய கான்செப்டும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப தலைவலியாக இருக்கும். அதை எளிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ பாருங்க, இதுதான் நிணநீர் உறுப்பு. அப்போ தைமஸ்ன்றது என்னென்னவும் செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுது. முழுக்க என்னவும் செயல்படுது, இது நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுது. ஆக்ட் ஆஸ் லிம்பாத்திக் ஆர்கன், லிம்ப் ஆர்கனோடு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்க்கும்போது தைமோசின் என்னும் ஹார்மோனும் சுரக்குது. என்ன ஹார்மோனும் சுரக்குது? ஸோ இது போல் இது அப்படியே பார்த்தா இப்படி இருக்கும், இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது மாதிரி இருக்கும். சரிங்களா? சார் இது வெரிகோஸ் வெயின் மாதிரியே இருக்குது சார்னா அது கிடையாது. சரிங்களா? இது
நார்மலாக இருக்கக்கூடியது. இது ஸ்வெல்லனானா இது மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான். சரி, இது என்ன ஹார்மோனை சுரக்குது? இட் செக்ரேட் த தைமோசின் ஹார்மோன். சரிங்களா? ஸ்டிமுலேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனிவ் சிஸ்டம். அப்போ இதோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நோய் தடை காப்பு மண்டலத்தை தூண்டுகிறது. முழுக்க எதை வந்து இது தூண்டுது? நோய் தடை காப்பு மண்டலத்தை தூண்டுது. சரிங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. முடிச்சாச்சுங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வயிற்று பகுதி, கணையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வயிற்று பகுதியில் இருக்கிறது என்னென்னலாம் இருக்குது? கணையம், பேன்கிரியாஸ், அட்ரினல், இனப்பெருக்க ஹார்மோன், இனப்பெருக்க சுரப்பி. சரிங்களா? இனப்பெருக்க சுரப்பின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? தமிழில் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் அப்டாமினல் ஹார்மோன்ஸ் நம்ம சொல்லுவோம். கணையத்தை பற்றி நம்ம பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக இருக்கிற பேன்கிரியாஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த பேன்கிரியாஸ்ன்றது என்ன அப்படின்னா, இது கலரே மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதால இதுக்கு பேர் எல்லோயிஷ். சரிங்களா? எல்லோயிஷ் கிளாண்ட் அப்படின்ற ஒரு நேம் இருக்கு. சரிங்களா? எல்லோயிஷ் கிளாண்ட். இது என்ன பண்ணும்? எண்டோகிரைனாகவும் செயல்படும், எக்ஸோகிரைனாகவும் செயல்படும். எக்ஸோகிரைன் அண்ட் எண்டோகிரைன் அப்படின்றது இதோடைய நேச்சர். சரிங்களா? இது என்னென்ன பணிகளெல்லாம் செய்யும் அப்படின்னா, இதில் ஆல்பா செல்கள், பீட்டா செல்கள்னு இருக்கும். ஆல்பா செல்களால் சுரக்கக்கூடியது என்ன அப்படின்னா குளுக்கோகான். பீட்டா செல்களால் சுரக்கக்கூடியது தான் இன்சுலின் அப்படின்ற 2 விதமான ஹார்மோன்களை இது செக்ரேட் பண்ணும். எத்தனை விதமான ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணும்? 2 விதமான ஹார்மோன்களை செக்ரேட் பண்ணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய, சரிங்களா, சொன்ன இல்லைங்களா, குளுக்கோகானும் சரி, அதே போல் மற்ற விஷயங்களும் சரி, குளுக்கோகான். சரிங்களா? நோட் பண்ணிங்க. இந்த குளுக்கோகானும் சரி, அதே போல் இன்சுலினும் சரி, இந்த 2 விதமும் ஒன்றோட ஒன்று அப்படியே ஆப்போசிட்டானது. என்ன சார் ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சந்தானம் காமெடி நம்ம பார்த்துருக்கோம். நீ என்ன பண்ணுற? பருத்தி மூட்டை எடுத்துகிட்டு போய் குடோனில் வைக்கிற. நீ என்ன பண்ணுற? குடோனில் இருக்கிற பருத்தி மூட்டை எடுத்துன்னு வந்து மறுபடியும் தென்னந்தோப்பில் வைக்கிற. சரிங்களா? ஸோ இது போல் இதுக்கு பருத்தி மூட்டை அங்கேயே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது குடோன் டு தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு டு குடோன் அப்படின்றது போல். அப்போ அதே தான், கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரியலன்றது போல தான் இந்த குளுக்கோகானு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், இது டிக்ரீஸ் பண்ணும். கல்லீரலில் கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றும். இது குளுக்கோகான். மறுபடியும் இந்த இன்சுலின் அதே குளுக்கோகானை மறுபடியும் கிளைக்கோஜனாக மாற்றிடும். சரிங்களா? ஸோ இந்த முக்கியமான வேலையை தான் இது செய்யுது. சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் சொன்ன பாயிண்ட்ஸை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. மஞ்சள் நிறத்தில் காணப்படுறதால எல்லோயிஷ் கிளாண்ட். நாளமுள்ள நாளமில்லா இரு வழிகளிலும் செயல்படும். இட் இஸ் எக்ஸோகிரைன் அண்ட் எண்டோகிரைன் இன் நேச்சர். குளுக்கோகான், இன்சுலின் ஆகிய ஹார்மோன்களை சுரக்குது. நோட் பண்ணிக்கலாம். இதில் குளுக்கோகான்ன்றது என்ன ஃபங்க்ஷனை செய்யும், இன்சுலின்ன்றது என்ன ஃபங்க்ஷனை செய்யும், அதை பற்றின ஒரு டெப்த்தான விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணியாச்சுங்களா? சரி, வெரி குட். ஸோ இது பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, குளுக்கோஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த பேன்க்ரியாஸில் குளுக்கோகானை பற்றி நம்ம பார்க்குறோம். இது இன்சுலின். இன்சுலின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, சரிங்களா,
இந்த இதோடைய வேலை அதாவது கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி விட்டுரும். இது குளுக்கோகானுடைய வேலையாக நம்ம பார்க்குறோம். குளுக்கோகான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க குளுக்கோஸை கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி விட்டுரும். சரிங்களா? அதுக்கடுத்து சரிங்களா கிளைக்கோஜன் டு குளுக்கோகானுடைய வேலை. அதே லிவரில் இன்சுலினுடைய வேலை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும். சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? கிளைக்கோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நார்மல் குளுக்கோஸ் அளவை பேன்கிரியாஸில் என்னெல்லாம் வேலை பார்க்குது. சரிங்களா? ஸோ நினச்சிடலாங்களா? அது மட்டும் இல்லாமல் அதாவது கல்லீரல், லிவர் மீன்ஸ் என்னது? கல்லீரல். அப்போ ரத்த சர்க்கரை அளவு குறையும் போது தான் இந்த குளுக்கோகான், சரிங்களா, குளுக்கோகான் அப்படின்றது ரத்த சர்க்கரை அளவு குறையும் போது என்ன பண்ணும்? குளுக்கோஸ் அளவை இன்க்ரீஸ் பண்ணிடும். ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கும் போது இன்சுலின் கீழே குறைச்சி விட்டுரும். சார் இந்த பிக்சரில் எனக்கு ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தியரிட்டிக்கலாக அகைன்ஸ்ட் நான் மறுபடியும் இங்கே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு குளுக்கோகான் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கும். நம்பர் 1. சரிங்களா? குளுக்கோஸுடைய அளவை இது என்ன பண்ணும்? அதிகரிக்கும். சரிங்களா? குளுக்கோஸுடைய அளவை அதிகரிக்கும். அதையடுத்து கல்லீரல், லிவரில் இது என்ன வேலையை பண்ணும் அப்படின்னா கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் அந்த வேலையை பார்க்கும். ரத்தத்தில் பிளட்டில் என்ன சார் வேலை பார்க்கணும்னா பிளட்டில் சுகர் லெவலு டிக்ரீஸ் ஆகும்போது இது என்ன பண்ணும்? குளுக்கோகானு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். சரிங்களா? இதோடைய வேலையாக பார்க்குறது. அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு எக்ஸாம்பிள்லாம் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளோ எளிமையான கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு வேளை கேட்டால் ரொம்ப நல்லது. சரிங்களா? 80 to 120 மில்லிகிராம் பை டெசிலிட்டர். சரிங்களா? ஸோ இந்த அளவு தான் உடலில் இயல்பான சர்க்கரை அளவு, சுகர் லெவல் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த இதுதான் ஃபாண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புறமும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புறமும். இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கா பாருங்கள். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். என்னது? குளுக்கோகானு இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல். கல்லீரலில் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸாக மாற்றும். கன்வெர்ட் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் இன் லிவர். ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது சுரக்கும். செக்ரேட் வென் பிளட் சுகர் லெவல் ட்ராப். இயல்பான சர்க்கரை அளவு 80 to 120 மில்லிகிராம் பை டெசிலிட்டர். நார்மல் சுகர் லெவல் 80 to 120 மில்லிகிராம் டெசிலிட்டர். சரிங்களா? ஒன்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்சுலினை பற்றி நம்ம பார்த்துடலாம். 1 by 1 கவனிக்கலாங்களா? நோட் பண்ணியாச்சுங்களா? இன்சுலின் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இன்சுலின் இதை ஃபுல்லாக கவனிச்சிட்டிங்கன்னா இன்சுலின் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை, நீங்களே முடிச்சுட்டு வந்துடுவீங்க. என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ குளுக்கோகான் என்ன பண்ணுச்சு? கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாற்றுச்சு. குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும். ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் போது சுரக்கும். அது அதிகரிக்கும் போது இது குறையும். குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கணும். குளுக்கோஸ் அளவை இன்சுலினாக பண்ணும், குறைக்கும். சார் குழப்பி விட்டுட்டீங்களே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை. இன்சுலின் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுது. இது என்ன பண்ணுது? கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுது. இதிலிருந்து அப்படியே ரிட்டர்ன் போதா பாருங்கள். கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ், இன்சுலின் அது குளுக்கோஸ் டு கிளைக்கோஜன். ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அது அதிகரிச்சிச்சு. இது என்ன பண்ணுது? ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்குது. அவ்வளோதான். நோட் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். பண்ணிக்கலாங்களா? சரி. இந்த இன்சுலின் சரியாக சுரக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே ரொம்ப குறைவாக ஒருத்தனுக்கு சுரக்குது. அந்த பேன்கிரியாஸில் பீட்டா செல்களால் சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு சுரக்கலைன்னு வச்சுப்போம்.
என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்ற ஒரு குறைபாடு ஏற்படும். பாருங்க, டயாபெட்டிஸ் மெல்லிடஸ். The deficiency of insulin causes diabetes mellitus. இன்சுலின் குறைவாக சுரப்பதால் டயாபெட்டிஸ் மெல்லிடஸ் குறைபாடு தோன்றும். இந்த குறைபாடால், இது போல் இந்த இன்சுலின் குறைபாடாக சுரக்கிறதால ஒரு 5 things வெரைட்டிஸ், சரிங்களா, நோய்கள் வந்து ஏற்படும். அதாவது என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ சுகர் பேஷண்ட்டே ஒரு 5-6 பேருக்கு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு சிலரெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எதனா அடிபட்டுச்சு அவங்களுக்கு, கையிலையோ கால்லையோ அடிபட்டுடுச்சுன்னா அந்த காயம் ஆறவே ஆறாது. சின்ன விரலில் அடிபட்டிருக்கும், வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கர் அடிச்சு பெரிய கட்டை விரல பின்னாடி அடிபட்டிருக்கும். அது ஆறாமல் அப்படியே கட்டை விரலை துண்டிக்கிற மாதிரி, அப்படியே அந்த காலை துண்டிக்கிற மாதிரி, அப்படியே ரொம்ப ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளப்படும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன? ரத்தத்தில் சர்க்கரை அளவு பரவி காணப்படுறது தான் இதுக்கு உண்டான ரீசனாக பார்க்கப்படுது, சரிங்களா. அதுக்கடுத்து சிறுநீரில் அதிகப்படியாக குளுக்கோஸ் சில பேருக்கு வெளியாகும். இப்போ குளுக்கோஸ் தான் ஆற்றலாக நமக்கு வந்து இருக்குது. அந்த ஆற்றலே மொத்தமே அவங்களுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் மூலமாக போகாமல் அப்படியே டைரெக்டாக யூரினில் வந்து பரவுறதால, யூரினில் வெளியேறதால அவங்களுக்கு வந்து எப்போவுமே டயர்டாகவே இருப்பாங்க. அவங்க பெட் ரெஸ்ட்லேயே தான் இருப்பாங்க. உடல் ஒரு மாதிரி அப்படியே எனக்கு மயக்கமாக வருதுடா, தடத்தடான்னு இருக்குதுடா அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம கிராம பேச்சில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது போல் அவங்களுக்கு வந்து அந்த சூழல் இருக்கும். தனியாக அவங்களால ஒரு வண்டி ஓட்டுறதோ இல்லை ரொம்ப தூரம் நடக்கிறதோ இதெல்லாமே இருக்க, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுறது, ஒரு மாதிரி இதெல்லாம் நடக்கும். இன்னொரு 3வது கண்டிஷன் இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அடிக்கடி சிறுநீர் கழிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு 10 minutes ஒன்ஸ், 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. இவர்களால் ஒரு லாங் ட்ராவல், ஒரு பஸ்ஸில் பயணம் செய்கிறது, இது மாதிரியெல்லாம் வந்து ஒரு நடைமுறையில் இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இது ஒரு 3வது டைப்பாக பார்க்கப்படுது, சரிங்களா. அதுக்கடுத்து 4வது டைப்பு அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, சரிங்களா. அதாவது நாக்கு இதெல்லாம் வறண்டுகிட்டே இருக்கும், தண்ணி தாகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ எதிர்வரக்கூடிய காலங்கள், இப்போ கரண்ட் சூழலையும் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அபோவ் 11க்கு அபோவ்லேருந்து 3, 4 அந்த அளவு வரையும் வெயில் அதிகமாக தான் இருக்குது. எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கும். ஒரு வேளை இருக்குமோன்னு நீங்களே பதறிட போகிறீங்க. அதுக்கடுத்து கடைசியாக 5th கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரே காலையில் நம்ம சாப்பிட்றோன்னா நமக்கு தேவைன்ற அளவுக்கு சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் இருப்போம், சரிங்களா. அது 3 இட்லியோ 4 இட்லியோ 10 இட்லியோ ஏதோ ஒன்று அவங்களுடைய தேவைக்கு தகுந்த போல். ஆனால் இவர்களால் ஒரு சராசரியாக டெய்லி சாப்பிட்ற மாதிரியெல்லாம் சாப்பிட முடியாது. அவங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, வயிறு ஃபுல்லாகிட்ட மாதிரி ஆகிடும். மறுபடியும் கொஞ்சம் பசிக்கும், அந்த டைமுக்கு அவங்க சாப்பிட்டே தரணும். இல்லைனா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுக்கம், ஒரு அதிர்ச்சி மாதிரி, அப்படியே உடல் அதிர்றது போல் ஆகிட்டு அப்படியே மயக்கம் போட்டு உடலெல்லாம் வேர்த்து லோ பிபி ஆகிட்டா எப்படி படுத்துருவாங்களோ அது மாதிரி ஃபுல்லாக மயக்கம் வர மாதிரி சொல்ல ஏற்படும். ஸோ மொத்தமாக 5 விதமான குறைபாடுகள் அறிகுறிகளுடன் தென்படும். இது ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு விதமான பெயர்களை கொண்டு தனித்தனியாக வகைப்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா. ஹைப்பர் கிளைசிமியா, அதுக்கப்புறம் கிளைகோசியூரியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியான்றது போல் 5 விதமாக இதை வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குறைபாட்டின் காரணமாக வரக்கூடிய நோய்கள் என்னென்ன? ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது நம்பர் 1, ஃபஸ்ட்டு அதுதான், சரிங்களா. ஹைப்பர் கிளைசிமியா, அப்போ என்னது? ஹைப்பர்னா அதிகமாக இருக்குது, கிளைசிமியா மீன்ஸ் பறந்து விரிந்திருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல், ஹைப்பர் கிளைசிமியா அதோடைய நேம். மேபி இதை வந்து பொருத்துகளை வந்து கேட்கறது உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து நீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேற்றம், அதாவது எந்த நீரில்? சிறுநீரில். எக்ஸ்கிரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் த யூரின். அப்போ அது மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ குளுக்கோஸ் எதில் வெளியாகுது? யூரியாவில் வெளியாகுது. அந்த குளுக்கோஸ் எப்படி இருக்குது? பறந்து விரிந்து காணப்படுது. அப்போ என்னது? கிளைத்திருக்கு. இது குளுக்கோஸ் தான் கிளைகோஸ் யூரியா.
கொஞ்சம் தமிழில் அது ஏன் அந்த பேர் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி நம்ம ஸ்லாங்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இதை பார்த்துட்டோம்னா இதை தனியாக மெமரி பண்ணணுமோ இல்லை மகப் பண்ணணுமோன்ற அந்த அவசியம் ஏற்படாது. பார்த்த உடனே ஆப்ஷனை பார்த்த உடனே நமக்கு பல்ப் எரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கடுத்து தேர்டு ஒன், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், ஃப்ரீக்வெண்ட்லி யூரினேஷன். அப்போ ஃப்ரீக்வெண்ட்லி யூரினேஷன் இருந்தால் பாலி யூரியா. சரிங்களா? அதுக்கடுத்து அடிக்கடி தாகம் எடுத்தல், பாலி டிப்சியா, இன்க்ரீஸ்டு தஸ்ட். அதுக்கடுத்து ஹேப்படைட், இன்க்ரீஸ்ட் இன் ஹேப்படைட், பாலிபேஜியா அப்படின்ற 3 விதமான வகைப்பாடு ப்ளஸ் 2 விதமானது, மொத்தம் 5 விதமானது இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படுது. சரி, இந்த இன்சுலின் குறைபாட்டால் மக்கள் இவ்வளவு அவதியுறும் பொழுது செயற்கையாக இன்சுலின் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, அதை சாத்தியம் அப்படின்னு கண்டுபிடிச்ச 3 நபர்களை பற்றி நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். எப்போ சார் கண்டுபிடிச்சாங்க இந்த முக்கியமான இந்த இன்சுலின், செயற்கையான இன்சுலினை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1921 3 நபர்களால் கண்டுபிடிக்கப்படுது. சரிங்களா? ஃப்ரெட்ரிக் பாண்டிங் அப்படின்ற ஒருத்தர். சரிங்களா? ஃப்ரெட்ரிக் பாண்டிங். சரிங்களா? ஃப்ரெட்ரிக் பாண்டிங்னு ஒருத்தர் நம்பர் 1. 2வது நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சார்லஸ் பெஸ்ட். சார்லஸ் பெஸ்ட் அப்படின்றவரால பரிந்துரைக்க அவரால் பங்கீடு இருக்குது. 3வது நபர் யார் அப்படின்னா மெக்காலெட். இந்த 3 நபர்களும் சேர்ந்து தான் 1921 செயற்கையான இன்சுலினை வந்து கண்டறிகிறாங்க. ஆனால் எதுக்கு மட்டுமே அந்த இன்சுலின் பயன்படுது அப்படின்னா, இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய். இன்சுலினுடைய வேலை என்ன? ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறது. சரிங்களா? டிக்ரீஸ்டு குளுக்கோஸுடைய அளவை தான் கட்டுப்படுத்துறது. அதுதான் செய்ய முடிஞ்சுதா ஒழியோ மற்ற இந்த இன்சுலின் குறைபாட்டால் இப்போ நம்ம பார்த்த 5 விதமான உபாதைகளுடன் 5 விதமான அறிகுறிகளுடன் கூடிய நோயை குணப்படுத்த முடியல. ஆனால் புத்தகத்தில் குணப்படுத்துறதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை உங்களுக்கு டைப் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு, அது புரிதலுக்காக சொல்கிறேன், ட்ரீட்மெண்ட், சிகிச்சை மட்டும்தான். என்ன சிகிச்சை ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். சார், இது 1921 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எலிகள், குரங்குகள், குதிரை இது போல் இருக்கக்கூடிய விலங்கினத்து மேலெல்லாம் அதிகப்படியான ஆய்வுகளை செய்து அதுக்கடுத்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது 1922 அதுக்கடுத்த வருடம் வந்து நடைமுறைக்கு வருது. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பாக்ஸ் கொஷின், டூ யூ நோ? சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது என்னது? Human insulin was discovered by Frederick Bonding, Charles Pest, Macaulay. In 1921, insulin was first used treatment of the diabetes. 1922 குணப்படுத்த அப்படின்னு தான் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அது ராங். சிகிச்சைக்கு தான் பயன்படுத்து. சரிங்களா? அந்த சிகிச்சை கூட குணப்படுத்துறதுக்கு இல்லை, அந்த அளவை கட்டுப்படுத்த சிகிச்சை, கட்டுப்படுத்த. சரிங்களா? இதுதான் அதோடைய முக்கியமானதாக பார்க்கப்படும். புத்தகத்தில் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்றத விளக்குறதுக்காக தான் அதே வார்த்தையை கொடுத்தேன். நோட் பண்ணிக்கலாம். முக்கியமானது ஃப்ரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட், மெக்காலெட். நோட் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சுங்களா? அடுத்து அட்ரினல் சுரப்பியை நம்ம பார்த்துடலாம். அதை பற்றி பார்த்துடலாங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன சார் இந்த அட்ரினல் சுரப்பி அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? கவனிக்கலாங்களா? சரி. இந்த அட்ரினல் சுரப்பி நம்ம பிக்சரில் காமிக்கிறது போல் இப்படி தான் இருக்கும். முழுக்க ஒரு கிட்னி இருக்குது அப்படின்னா இந்த கிட்னிக்கு மேற்புறத்தில் எக்ஸாக்டாக பார்க்கும்போது இந்த அளவுக்கு அது மேலே ஒரு படிஞ்சது போல் இருக்கும். இதுதான் அட்ரினல் கிளாண்ட். இது மனிதனை எப்படி மாற்றும் அப்படின்னா, அம்பியாக இருக்கிறவனை அப்படியே அந்தியனாக மாற்றி விட்டுடும்.
சிம்பிளாக நம்ம சொல்லணும். சரியா? நந்த கோபாலா அப்படின்றவனை அப்படியே டக்குன்னு நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மாற்றிடும். அது கோவத்தில் மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா? திடீர்னு 10th 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருக்கலாம். குடும்ப சூழலோ இல்லை அவனுடைய படிப்பு சூழலோ. ஆனால் அந்த நபர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் அதுக்கடுத்து எதிர்வரக்கூடிய காலங்களில் நல்லா படித்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஸ்எஃப்னு நிறைய முக்கியமான ஆட்சி பணிகள்லாம் போயிருப்பாங்க. என்ன ரீசன் அது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து ஒரு மனிதனை அப்படியே அவனுடைய கேரக்டர்லேருந்து அவ்வளோ பயங்கரமாக மோட்டிவ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ இதை உட்புறம் வெளிப்புறம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ உட்புறத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மெடுல்லா. வெளிப்புறத்துக்கு பேர் என்னன்னா கார்டெக்ஸ். தமிழில் புறணி அப்படின்ற ஒரு நியமால சொல்லுவோம். இதுலையும் புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சிறுநீரகத்தின் மேற்புற சுரப்பி அப்படின்ற இதுக்கு ஒரு தனி பெயர் இருக்குது. அதை உட்புறம் இன்சைடு அவுட் சைடு அப்படின்னு பிரித்தா உட்புறம் வந்து மெடுல்லா, அட்ரினல் மெடுல்லானும், வெளிப்புறத்தை அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பெயரால் அழைக்கப்படுது. சரிங்களா? கொஞ்சம் குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க. கவனிக்கலாங்களா? அடுத்து உட்புறம் அட்ரினல் மெடுல்லா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரு ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணுது அட்ரினல், நார் அட்ரினலின் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்க்கும்போது அவசர கால ஹார்மோன்னு சொல்லப்படுது. பறக்கும் அல்லது சண்டையிடும் ஹார்மோன். அதை நோட் பண்ணிங்க. பறக்கும் அல்லது சண்டையிடும் ஹார்மோன். இது அட்ரினலின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த அட்ரினலின் வந்து இதுக்கு ஒரு பெயர் இருக்குது, எபினெஃப்ரின். அதை நோட் பண்ணிக்கோங்க, எபினெஃப்ரின். நார் அட்ரினலினுக்கு நார் எபினெஃப்ரின்னு ஒரு பெயர் இருக்குது. சரிங்களா? இது என்ன சார் வேலை செய்யும்? நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு மனிதனை அப்படியே அசாதாரணமாக மாற்றி விடுறது. சாதாரணமாக இருக்கிறோன்னா அசாதாரணமாக மாற்றி விடுறது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ ஒரு இளைஞன் இருக்கான், ஒரு 20, 23 வயசில் இருக்கான் அப்படின்னா நல்லா படிக்கிறான், நல்ல விதமான எஜுகேஷனல் ஒழுக்கம், யாருக்கிட்டையும் எந்த வம்பு தும்பு இல்லாத ஒரு சூழலில் ஒரு அப்பா அம்மா அவனை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஏதோ ஒரு சூழலால் அந்த அப்பா அம்மாவை ஏதோ ஒரு சொத்து தகராறாலேயோ ஏதோ ஒரு சூழலால் அவங்கள அடிச்சிடுறாங்க, வேற்று நபர்களால் அடிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ அவங்க தாய்க்கோ தந்தைக்கோ தலையில் அடிபட்டு அப்படி சலசலான்னு ரத்தம் ஒழுகுதுன்னா, அப்போ அவன் பார்க்குறான்னா அவன் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டான். ஐயோ நம்ம இவ்வளோ படிச்சிருக்குமே, நம்ம எத்தனை பேர் ரிமாண்ட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறது, எஃப்ஐஆர் வந்துட்டு என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் அதெல்லாம் யோசிக்க மாட்டான். அந்த சூழலில் டக்குன்னு இதே ரத்தத்தை அவனை பார்க்காம விட மாட்டான். அவன் பக்கத்தில் இருந்தானா அவன் எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கட்டும், சரியா? அவன் அரசு அதிகாரியோ இல்லை பொலிட்டீஷியனோ இல்லை அவன் கடவுளே இருந்தாலும் சரி, சிம்பிளாக அவன் என்ன பண்ணிடுவான், ஓட விட்டுருவான். ஸோ அதுதான் அந்த ஒரு சூழல். அந்த அட்ரினல்ன்றது அதுதான். அதே போல் நம்ம உயிரை பாதுகாத்துறதுக்காக டக்குன்னு என்ன பண்ணுவோம், இப்போது என்ன நம்ம சொல்லலைன்னா, ஒரு கீழே ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே அதிகப்படியான பள்ளம் இருக்குது, கீழே விழுந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு கம்பியை நம்ம பிடிச்சிட்டு தொங்குறோம் அப்படின்னா, நார்மலாக தொங்குறது தான் எவ்வளோ நேரம் தொங்குவோம்? 1 நிமிஷம், 2 நிமிஷம், ஏன் 5 நிமிஷம் தொங்குவோமா? ஆனால் இந்த அட்ரினல் கிளாண்டு சுரக்கப்படுகின்றத எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரியால் நம்மளுக்கு சுரந்துடுச்சுன்னா, நார்மலாக இருக்கிறத விட ஒரு 1/2 மணி நேரோட அதை பிடிச்சிட்டு நம்ம பாதுகாப்போம். சரிங்களா? நம்ம சினிமாட்டிக்கெல்லாம் பார்த்துருப்போம். யாரோ ஒருத்தர் தவறி விழுந்திருப்பாங்க, அவங்கள கை கொடுத்து காப்பாற்றி தூக்கி மேலே எடுத்து போட்டுருவாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஸோ ஒரு நார்மலாக ஒரு கேஸை நம்ம தூக்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படும், சலிப்பாக இருக்குது குமார்ன்றது போல். ஆனால் ஒரு மனிதன் சராசரியாக ஒரு அடல்ட்டு 50 கிலோவுக்கு மேலே இருப்பான். அந்த 50 கிலோ இல்லை 80 கிலோ இருந்தாலும் ஒரு கை பிடிச்சி அவனை இழுத்து மேலே எடுத்து போட்டுருவோம், அவனை காப்பாற்றுறதுக்காக. அதுதான் அந்த ஒரு சூழல். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த அட்ரினல் கிளாண்டுடைய வேலையாக பார்க்கப்படுது. சரிங்களா? அதை அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 2 விதமான ஹார்மோன்கள் அவுட் சைடில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்டோஸ்டிரான், கார்டிசோல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது என்ன சார் ஆல்டோஸ்டிரான், கார்டிசோல் அப்படின்றது? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம்.
இந்த ஆல்டோஸ்டிரானுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அட்ரினல் கிளாண்டால சுரக்கக்கூடியது உடல் இருக்கக்கூடிய அந்த அயனிகளுடைய சமநிலையை சரியான முறையில் பார்த்துக்கும் நமக்கு. சரிங்களா? அதே போல் உடல் வெப்பநிலையுமே வந்து நமக்கு வந்து சரியான அளவில் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த பராமரிப்பையும் சரியாக பார்த்துக்கும். உடலில் இருக்கக்கூடிய திரவத்தினுடைய அளவையும் சரியான முறையில் பராமரிக்கும். ஸோ ஆல்டோஸ்டிரானுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேலன்ஸ்டு பாடி ஃப்ளூயிட் டென்சிட்டி, ரத்த அழுத்த பராமரிப்பு, பிளட் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ், இந்த 2 வேலையை ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இது பார்த்துக்கும். சரிங்களா? முடிஞ்சாச்சுங்களா? இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ ஆல்டோஸ்டிரானை பற்றி நம்ம பார்த்தாச்சு. கார்டிசோலை பற்றி நம்ம பார்க்கலாம். என்ன சார் கார்டிசோல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது எக்ஸாமில் இப்போது ரீசெண்டாக நடந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. என்ன சார் ஆல்டோஸ்டிரானுடைய வேலையாக பார்க்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கும்போது, இந்த ஆல்டோஸ்டிரான்ற பாரு கார்டிசோல். இந்த கார்டிசோல் புத்தகத்தில் பாக்ஸ் கொஷினில் இருக்கும். ரிப்பீட்டடாக எக்ஸாமில் அபவுட் ஃபைஸுக்கு கேட்கப்பட்டது. என்ன சார் ஸ்ட்ரெஸ்ஸு, கரியரு, ஃபினான்ஸு, ஹெல்த்து, எஃபர்ட்டு, சரிங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. பிஸ்னஸ்ஸு, சரிங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ப்ரெஷர், மணி, என்னென்னவோ கொடுத்துருக்கீங்களே சார். டேமேஜ், ஃபெயிலரு, ஓவர், அது மாதிரி என்னென்னவோ கொடுத்துருக்கீங்களே சார். ஓவர்லோடோட கன்ஃபியூஸ்ன்ற மாதிரிலாம், டிவோர்ஸ்ன்ற மாதிரிலாம். என்ன சார் அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, இருக்குது, சம்மந்தம் இருக்குது. இந்த கார்டிசோல் என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கார்டிசோல். இந்த கார்டிசோல் நம்மளை உயிர்ப்பு நிலையில் வச்சிட்ருக்கு. நம்பர் 1, லிவிங் கண்டிஷனில் வச்சிட்ருக்கு. மெயின்டெனன்ஸை மெயின்டைன் த பாடி இன் லிவிங் கண்டிஷன் சொல்லலாம். எக்ஸாக்டாக நம்ம என்ன சார் இது மெயின்டைன் த பாடி லிவிங் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம், இப்போ வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் இந்த கமலஹாசன் கிட்ட சொல்லுவார் இல்லையா, இது 3 வருஷமாக அப்படி தான் இருக்குது, இதால் பார்க்க முடியும், ஆனால் எந்த ரிப்ளை மட்டும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குன்றது போல் அந்த பேஷண்ட்டை வந்து சொல்லுவார் இல்லையா. ஸோ அது போல் தான் இது இருக்கிறதால தான் நம்ம ஒரு விஷயம் எதுனா நம்ம கண்ம நடந்தால் கண்ணு சிமிட்டுறதுலேருந்து, பார்க்கறதுலேருந்து, நம்மளை டச் பண்ண டச் சென்சார்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, இது இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்போது கார்டிசோல் வந்து நம்மளை உயிர்ப்பு நிலையில் வச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் மன அழுத்தங்கள்லேருந்து மீண்டு வர பயன்படுதா அப்படின்னா, ஆமாம். நான் அதனால தான் இந்த பிக்சரை வச்சுருக்கிறேன். ஒரு மனிதன் மன அழுத்தம் அவனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும் போது, அவன் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த அதாவது கார்டிசோல்ன்றது இந்த ஹார்மோன் வந்து சுரக்கணும். விட்ரா பார்த்துக்கலாம், பணம் தானே போச்சு, உயிர் போலையே, விட்ரா பார்த்துக்கலாம், இப்போயாவது தெரிஞ்சுதே அவன் வந்து இது மாதிரி கேரக்டர்ன்ட்டு, விடு, இது வரையும் நம்ம ஏமாந்தது போதும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமே, அது நபர்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எக்ஸாம் கூட விடு, குரூப் 4 இல்லைனா என்ன, குரூப் 2 நம்ம படிக்கலாம், நம்மக்கிட்ட டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ அது போல தான், சரிங்களா. அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து ஐயோ இது போயிட்டா என் வாழ்க்கையே போயிடுச்சு, சரியா, அவங்க என்னை விட்டு போயிட்டா நான் செத்து போயிடணும், அது மாதிரி சூழலுக்கு தள்ளப்படாமல் பணம்லேருந்து, கெரியர்லேருந்து, ஹெல்த்லேருந்து, சரியா, இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு, ஒரு டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா, விடு, டயபெட்டிஸ் தானே, எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு இல்லையா. சரியான முறையில் அதை மருந்தும் அதுக்கு உண்டான நம்ம கண்ட்ரோல் இருந்தால் நம்ம உயிர் வாழலாம். அந்த சூழலுக்கு தள்ளப்படுறது. அப்போ ஒரு மனிதன் மன அளவில் அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டானா 2 விஷயம் ஏற்பட்டுடும். ஒன்று, அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட சூழலுக்கு தள்ளப்படுவான். இன்னொன்று, அதை தாங்க முடியாமல், அதை எதிர்கொள்ள முடியாமல் இறந்துருப்பான், தற்கொலை பண்ணியிருப்பான். ஸோ இந்த 2 விஷயத்துலேருந்து அவனை ரெக்கவர் பண்ணுறதால இதுக்கு பேர் இட் யூஸ்டு ரெக்கவர் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். அதனால தான் இதை வந்து உயிர் காக்கும் ஹார்மோன்னு சொல்லப்படுது. இதுக்கு பேர் என்னது? உயிர் காக்கும் ஹார்மோன். சரிங்களா, நோட் பண்ணிக்கலாங்களா. இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன சொன்னேன்? மெயின்டைன் த பாடி இன் லிவிங் கண்டிஷன், உடல் உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்க பயன்படுது.
யூஸ்டு டு ரெக்கவர் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர பயன்படுது. இது உயிர் காக்கும் ஹார்மோன் எனப்படும். இட் இஸ் கால்டு த லைஃப் சேவிங் ஹார்மோன். நோட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேகமாக நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இனப்பெருக்க சுரப்பிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். என்னென்ன சார் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, அது முடிஞ்சாச்சுங்களா? இனப்பெருக்க சுரப்பி, ரீப்ரொடக்டிவ் ஹார்மோனை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விந்தக சுரப்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இந்த விந்தக சுரப்பி அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்ன சார் விந்தக சுரப்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு மனிதன் இரண்டாம் நிலை பால் பண்புகளை ஏற்படுத்தக்கூடியது, அதாவது மெயின் திங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆண் இரண்டாம் நிலை பால் பண்புகள்னு சொல்லப்படுகின்ற அது உடலோ அல்லது மனம் சார்ந்தோ அவன் அதுக்கடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது. சரிங்களா, என்னென்ன சார் அதுக்கடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரல் மாற்றம் அடைகிறது, அவனுக்கு மீசை தாடி வளர்றது, இன்னும் கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கிறது, அதுக்கடுத்து சந்ததியை உருவாக்கக்கூடிய அந்த திறனை வந்து அவனுக்கு ஏற்படுத்துறது. இது எல்லாம் தான் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இரண்டாம் நிலை பால் பண்புகளை ஏற்படுத்துறதுல ஒரு முக்கியமான பண்பை வந்து எது ஏற்படுத்துது? இந்த விந்தக சுரப்பி வந்து ஏற்படுத்துது. இந்த விந்தக சுரப்பியால் சுரக்கக்கூடியது தான் டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்கிறோம், ஆணின ஹார்மோன். அப்போ ஒரு ஆணுக்கு எல்லாமே ஆளின் ஒன்றா இருக்கக்கூடியது இதுதான். இப்போ சின்ன குழந்தை கூட இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும். ஒரு 8வது ஏன் அதிகபட்சம் 9வது படிக்கிற வரையுமே ஒரு திருவிழாக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ அம்மா கூடவோ இல்லை அப்பா கூடவோ தான் அப்படி போயிட்டு அப்படியே அம்மா கையை பிடிச்சிட்டே நடக்கும் அந்த குழந்தை. அடுத்து 10th +1 +2 போகும்போது கொஞ்சம் அப்படி சண்டை கண்டு எதுனா கூட அம்மா எதுக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரியா, அதுவே கொஞ்சம் +1 +2 காலேஜெலாம் போகும்போது அதே அந்த சண்டை, வாய்க்கா வரப்பு தகராறு, எதிர் வீடு பக்கத்து வீடு அப்படின்னு, ஏய் யார்ரா நீ என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு முன்னாடி காம்பவுண்ட் சவர் எகிரி வச்சு போய் அடிக்கிறதுக்கு போகும். சரியா, ஸோ இது மாதிரியான சூழல். சார் இது மட்டும்தானா சார்னா எல்லாமே போத்தார். சரிங்களா, அப்போ இதுதான் இந்த டெஸ்டோஸ்டிரானுடைய வேலையாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து அண்டக சுரப்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஷார்ட் அண்ட் கிளியராக நம்ம சொல்லணும்னா இது 3 விதமான ஹார்மோன், எஸ்பெஷலி 2 விதமான ஹார்மோன் தான் மெயின். என்னென்ன சார் அந்த 2 விதமான ஹார்மோன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு நம்ம பார்ப்போம், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான், தமிழில் ப்ரோஜெஸ்டிரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இந்த 2 விதத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அண்டக சுரப்பி, அதுதான் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் மெயின் 2, இன்னொன்று ரிலாக்ஸின் நம்ம சொல்கிறோம். இந்த ஈஸ்ட்ரோஜன்னா என்ன, ப்ரொஜெஸ்ட்ரான்னா என்னன்றதை நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். என்ன சார் அது அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1 ஈஸ்ட்ரோஜன் அண்ட செல் உருவாகிறத இது வந்து ஊக்குவிக்கும். என்ன சார் அண்ட செல் உருவாகிறதுனா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு பெண் குழந்தை, இப்போ நம்ம வீட்டில் நம்ம தங்கையோ இல்லை நம்ம பெண் குழந்தையோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன குழந்தைகள் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு, சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் அதை டச் பண்ணும்போது ஒவ்வொரு குழந்தைகளுடைய உடல்வாக்கு தகுந்த மாதிரி அந்த வயதுகள் முரண்பாடாக முன்ன பெண்ணு இருக்கும். சரிங்களா, நம்ம பேச்சு வழக்கில் பெரிய மனுஷி ஆகிட்டா, பூப்படைந்து விட்டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த முதற்கட்டமான அந்த ஒரு செல்களை உற்பத்தி செய்கிறது தான், சரிங்களா, எபிடைட்டமிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்று சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா ஒரு வாட்டர் பபிள்ஸ் போல தான். இந்த வாட்டர் பபிள்ஸ் அதுதான் அண்ட செல்லுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த அண்ட செல்களுக்குள்ள, சரிங்களா, ஆணின செல்கள் வந்து அடையும் போது தான் அது வந்து கரு எம்ப்ரியோ வந்து உருவாகி ஒரு குழந்தை உருவாகும். அப்படி இல்லை அப்படின்னா 28 to 35 அதிகபட்சம் அந்த நாட்களுக்குள்ள இது வந்து கிராக், அதாவது வெடிக்க ஆரம்பிக்கும். இதிலிருந்து ப்ளீடிங் ஆகி இந்த மாதவிடாய் சுழற்சி அப்படின்றது 3 to 5 நாட்களுக்கு வந்து ஏற்படும். இதுதான். அப்போ இதோடைய வேலை என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட்ரோஜன் அந்த ஓவரி செல்லை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிவிடும். அப்போ அந்த குழந்தை முதல்ல பூ பெய்தக்கூடிய
அந்த ஒரு தருணத்திற்கு காரணமான ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அண்டர் செல் உருவாகதை துவக்கி வைக்கிறது. அடுத்து ப்ரொஜெஸ்ட்ரானுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது மாதவிடாய் சுழற்சி. சரிங்களா? அப்போது ஸ்டார்டிங்கில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுது இல்லையா, கருசெல் வந்து அப்போ அது போல் இது உடஞ்சி மறுபடியும் இதுவாகும், மறுபடியும் அதே போல் அந்த அண்டசெல்லாம் உருவாகிட்டே இருக்கும். இப்போ இந்த அண்டசெல் உருவாகிறது அப்படியே உருவாகிட்டே போனாலும் அந்த பெண்மணிக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டுடும். உருவாகாமே போனாலும் அந்த பெண்மணி வந்து மலட்டுத்தன்மை அப்படின்ற அந்த ஒரு காலத்துக்கு அந்த ஒரு சூழலுக்கு வழிவகுக்கப்படும். இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கருசெல், அதாவது இந்த அண்டசெல் வந்து கரு பதியவில்லை என்றால் 28லிருந்து 35 நாட்களுக்குள் என்ன ஆகணும், வெடினா அப்படியே அவ்வளோ கிராக் விட்டு சரிங்களா ஒன்று ஒன்றா உடஞ்சி மாதவிடாய் கழிவுகளாக வெளியேற்றப்படணும். இந்த ஒரு இப்போ நான் சொன்ன அந்த மாதவிடாய் சுழற்சியை ஏற்படுத்தக்கூடியது தான் என்னது, ப்ரொஜெஸ்ட்ரானுடைய முதல் வேலையாக பார்க்கப்படுது. அப்போ மென்சுரேஷன் 28 டேஸ் சைக்கிள், ஃபாலிகுலார் பேஸ்ன்றது அதில் பாதி. சரிங்களா? 14 நாட்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லூட்டல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 2வதாக நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஓவலேஷன் பீரியட் தான் இது நம்ம பார்க்குறோம். 12 நாட்கள்லேருந்து 16 நாட்கள். அந்த ஓவலேஷன் பீரியட் அப்படின்றது இந்த கரு உடனே பதியக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வந்து அந்த கருசெல் வந்து அடைஞ்சால் டக்குன்னு கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அறிவியல் ரீதியாக சொல்லப்படும். ஸோ அப்போது இது 2 விஷயத்த பண்ணுது. ஒன்று, மென்சுரல் சைக்கிளை வந்து சரியான முறையில் பாதுகாக்கு, அது சரியான சுழற்சியில் 28 நாட்கள்லேருந்து 38 நாட்களுக்கு, அக்யூரேட்டாக பார்க்கும்போது 28 நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படுத்துறது. சரி, ஒருவேளை அந்த பெண்மணி கர்ப்பம் தரித்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்போ கம்பல்சரி என்ன ஏற்பட்டுக்கூடாது, மென்சுரேஷன் சைக்கிள் வந்து ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு வேளை ஏற்பட்டுட்டா அந்த குழந்தை கருப்பதியவில்லை என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மென்சுரல் சைக்கிளை ஸ்டாப் பண்ணிடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸை, கர்ப்ப கால நிலையை பாதுகாப்பாக குழந்தைய வந்து மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் செயல்படுது. இது இல்லாமல் ஃபாலிக்கிள் செல்களால் குழந்தை பிரசவத்தின் போது ஏற்படக்கூடியது தான் என்னது, ரிலாக்சின் அப்படின்ற இந்த ஹார்மோனை நம்ம பார்க்குறோம். அப்போ குழந்தை பிறப்பை எளிதாக்கக்கூடியது, இடுப்பு பகுதி தசைகள் தளர்வடைய செய்தல், இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா இந்த ரிலாக்சின் தான். சரிங்களா? அப்போது இட் ரிலாக்ஸ் த மசில்ஸ் ஆஃப் த பெல்விக் ஏரியா, மேக் சைல்டு பர்த் ஈஸியர். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த மனித உடலில் இருக்கக்கூடிய கிளாண்ட் ஹார்மோன் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த நம்ம பாடத்தில் அடுத்த டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.